அலையலையலையாயலையுது மனசு பூவே சென் பூவே குழு குழு நிலவாய் கொஞ்சுற வயசு வாவா என் அன்பே நீ மின்சாரம் போல் எண்ணில் வந்து மோதி சென்றாயே ஒரு பேனாமுள்ளாய் நெஞ்சில் வந்து எழுதி போனாயே ஒரு சிற்பம் நீதான் சிற்பி என்னை எழுதி பார்த்தாயே அலையலையலையாயலையுது மனசு பூவே சென் பூவே குழு குழு நிலவாய் கொஞ்சுற வயசு வாவா என் அன்பே. உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்பதையற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் 12ஆம் திகதி 6ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்து சொன்னாக்க மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க. நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. நீண்ட நாட்களுக்கு பின்பு ஒரு பாடல் ஒன்றை பாடியிருக்கிறேன். அது ஒரு அழகான இனிமையான ஓன்லி கிருஷ்ணன் குரலில் ஒளிபரப்பான ஒரு பாடலை நான் பாடியிருந்தேன். நிச்சயமாக அந்த பாடலை ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்ததால் தயவுசெய்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் வேண்டிக் கொண்டு இந்த ஒரு காணொளியை ஆரம்பிப்பதற்கான ஒரு சில காரணங்கள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லி வச்சுக்கொள்வோமே. அதில் என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நான் ஒரு ஆரம்பத்திலே ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் பிரச்சனை ஒன்று போயிருந்துச்சு. ஆனால் அந்த கொள்கலனுக்குள்ளே விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் வந்துன்னு சொல்லி ஒரு பிரச்சனையோட ஆரம்பத்தில் ஒரு 2-3 நாளுக்கு முந்தையும் அந்த செய்தியில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நம்முடைய வைத்தியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இராமநாதன் அர்ஜுனா அவர்களை குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அழைச்சிருக்கிறாங்க. ஏன் அழைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல்ல வைத்தியர் அர்ஜுனா அவர் நாடாளுமன்றத்தில் ஒரு உரை ஒன்றை ஆற்றியிருந்தார். எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, 323 கொள்கலன்களில் விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களையும் தாய்லாந்தில் இருந்து முழுக்க விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் தான் அங்கே இருந்தது என்று சொல்லி அவர் ஒரு உரையை பாராளுமன்றத்தில் ஆற்றியிருந்தார். யாரோ இவருக்கு ஜெர்மனியில் இருந்து இந்த தகவலை சொன்னதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நிச்சயமாக இப்போ அந்த ஒரு உரை வந்து இவரை சிஐடி வரைக்கும் கொண்டு போயிருக்கிறதுன்னு சொல்ல வேண்டும். எப்படி இதை இவ்வளவு உறுதியாக இவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார்னு சொல்லி நமக்கு தெரியலை. ஆனால் அதுக்குள்ள உண்மையிலேயே ஆயுதம்தான் இருக்கிற மாதிரியே அந்த உரையை ஆற்றியிருந்தார். இதை பார்த்துட்டு இருந்த இந்த சுங்க பிரிவினர்கள் கூட நிச்சயமாக அதை சகிச்சு கொள்ள முடியாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள்லாம் வந்துச்சோ அந்த பொருட்களுடைய பேரெல்லாம் குறிப்பிட்டு இந்த 323 கொள்கலன்களையும் என்னென்ன பொருட்கள் தான் வந்தன்னு சொல்லி ஒரு ஆவணத்தையும் வெளியிட்டிருந்தாங்க. என்ன சொல்கிறது, அவர் ஆற்றிய உரையே அவருக்கு வில்லனாக மாறியிருக்கின்றது. பார்க்கலாம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அவர் சிஐடிக்கு 9 மணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பின்னால் என்னதான் அவருக்கு நடக்க இருக்கிறதையும் பார்த்து விடுவோம். எதை பேசினாலும் கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டும் என்று இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவர் புரிஞ்சு கொள்வார் என்று நினைக்கின்றோம். அதே நேரத்தில் இன்னொரு விடயம் இந்தியாவில் நடந்திருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் தான். இன்றைய தினம் ஒரு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 50 பேர் உயிரிழந்திருப்பதாக இந்த வீடியோவை நான் பதிவு செய்கின்ற நேரத்தில் 50 பேர் அதிலிருந்து உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்தியாவில் இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இது என்ன சம்பவம்னு பார்த்துச்சுனாக்கா, ஒரு 10ஆம் ஆண்டு கல்வி கற்கிற ஒரு மாணவனை ஒரு 35 வயது ஒரு பெண்மணி என்ன சொல்கிறான்னு சொன்னாக்கா, தொடர்ச்சியாக அவருக்கு வற்புறுத்தி கொண்டிருக்கிறா, என்ன திருமணம் செய்ய, நீ வந்து என்ன திருமணம் பண்ணு என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்து ஒரு வருட காலமாக அந்த ஒரு மாணவனை வற்புறுத்தி கொண்டிருக்கிறார். இதை அந்த பெண்மணிக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு பெண்மணி தான். அந்த பெண்மணிக்கு 2 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. 16 வயதில் ஒரு பெண் பிள்ளையும் இருக்கிறாங்க. 14 வயதில் ஒரு ஆண் மகனும் இருக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் 10ஆம் ஆண்டு கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன்கிட்ட தொடர்ச்சியாக
வற்புறுத்தி வந்திருக்கிறா, என்ன திருமணம் முடி, உன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன திருமணம் பண்ணுன்னு சொல்லி வற்புறுத்தி கொண்டிருக்கிறா. ஒரு கட்டத்தில் இந்த மாணவன் வந்து தன்னுடைய தந்தையிடம் சொல்லியிருக்கிறாரு, இப்படித்தான் எனக்கு ஒரு விடயம் ஒன்று இருக்கிறதப்பா, இந்த ஒரு 35 வயது ஒரு லேடி ஒன்று எனக்கு இப்படி தொடர்ச்சியாக திருமணம் பண்ண சொல்லி கொண்டிருக்கிறான்னு சொல்லவும், இந்த பையனுடைய அப்பா என்ன செய்கிறாருன்னு சொன்னாக்கா, ஒரு போலீஸ் நிலையத்துக்கு போய் ஒரு முறைப்பாடு ஒன்றை பதிவு செஞ்சதுக்கு பின்னால் இந்த பெண்மணி இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா எங்கே போகுது நாடு, நாட்டு மக்கள்ன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லாமே தலைகளாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்ல வேண்டும். சரி, இன்றைய தினம் ஒரு சில விடயங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தேன். இந்த காணொளி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள். உங்களுடைய முழுமையான ஆதரவை தொடர்ச்சியாக வழங்குங்கள். வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்துன்னு சொன்னாக்கா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதிலும் சந்தேகம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணவும் மறக்காதீங்க. இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.